ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். என் பேர் வந்து ஸ்டெல்லா லாரன்ஸுங்க. நான் வீக்லி ஒன்ஸ் vlog போடுவேன். அடிக்கடி வீட்டில் சண்டையும் போடுவேன். சுமாரான குக்கு, நிறைய பேசுவேன். ஒன்ஸ் இன் இயர் வந்து ட்ராவல் பண்ணுவேன். கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணுவேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே vlog-ஆ ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இது மாதிரி பிரம்மாண்டம் இல்லாத சிம்பிளான லைஃப் ஸ்டைல் vlog பிடிக்கும்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினச்சிட்டு இன்னைக்கு வந்து இன்ட்ரோவில் சுமாரான குக்ஸ்ன்னு சொன்னனோ தெரியலங்க. நான் எப்பயும் பண்ணுற டிஷ்ஷு நல்லா வரும். அது இன்னைக்கு வந்து ரொம்ப சொதப்பலாக ஆயிடுச்சு. பசங்க யூஸ்வலாக ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தருவேன். அது மாதிரி இன்னைக்கு வந்து டேப்பியோக்கோ கொழுக்கட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிழங்கும் வேக வச்சு எடுத்துட்டேன். நான் வந்து இதை 4-5 டைம் பண்ணியிருக்கேன். வாழை இலையில வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன். ஹெசிடேஷனும் பண்ணாமல் நான் இன்னைக்கு வந்து வாழை இலை இல்லைனாலும் நம்ம எப்பயும் வந்து கொழுக்கட்டையெல்லாம் அந்த துணி இது பண்ணி ஸ்டீம் பண்ணுவோம்ல, அந்த ப்ராசஸில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். கிழங்க வேக வச்சுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பூரணமும் ரெடி பண்ணி அழகாக வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் வச்சு ஸ்டீம் பண்ண ஸ்டீமரில் வச்சுட்டேன். ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிந்தது அது கொழுக்கட்டை மாதிரியே வரலை, ஒரு மாதிரி களி மாதிரி வந்துருச்சுன்னு. என்னடா இப்படி டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது இத்தனை நாள் வந்து அது ஒட்டாமல் வர காரணம் நான் தனித்தனியாக வாழை இலையில வச்சு அழகாக ஸ்டீம் பண்ணியிருந்தேன். அதனால நல்லா வந்திருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப்பும் பண்ணிட்டேன். அதனால தான் நல்லா வரலன்றது. 4-5 வாட்டி அந்த டிஷ்ஷை பண்ணியும் இப்போ தான் இந்த பாடத்தையே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் வந்து 5 கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். 3 வந்து நல்லா வந்துருச்சு. 2 மட்டும் கொஞ்சம் உடஞ்சி பூரணம்லாம் வெளியில் வந்துருச்சு. நான் அதை எடுத்து பார்த்தவொடனே ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கவே சூடோடு எடுத்துட்டா வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும், புட்டு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அதை ஆறிட்ட பிறகு எடுக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தேய்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு டிஷ் பண்ணி அந்த டிஷ் நல்லா வருதோ இல்லையோ அதுக்குரிய பாத்திரங்க ஏகப்பட்டது வந்துடும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தேங்க்ஃபுல்லி வந்து 3 கரெக்டாக வந்துருச்சு. 2 வந்து உடஞ்சிருச்சு. நல்லா இருந்த 3 பசங்களுக்கு கொடுத்துட்டு உடஞ்ச 2 மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன். நான் வேறு அழகாக இருக்குன்னு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனலாக இப்படி டிசாஸ்டர் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, அதையும் ஆட் பண்ணுமேன்னு வந்து வீடியோவில் ஆட் பண்ணி விட்டேன். இன்றைக்கி வந்து நான் 2 டிஷ் பண்ணேங்க. ஆக்சுவலாக ஷார்ட்ஸுக்கு வந்து மேங்கோ சீஸ் கேக் பண்ணேன். அதுக்கப்புறம் லாங் வீடியோக்கு நான் இதை பண்ணேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்தது. ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கேன். சரி அதை காமிச்சிட்டா பசங்க இதை சாப்பிட மாட்டாங்களே, இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு அதை சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். பசங்க இதை எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சதுனால எனக்கே மனசு கேட்கல. ஒரு 6 o'clock போல் அதையும் கட் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா வந்திருந்தது. பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பசங்க சாப்பிட்டு முடிச்சதுலேயும் ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொழுக்கட்டையும் சாப்பிட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு டேவையும் முடிச்சிட்டோம். இதுதாங்க இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மேங்கோ சீஸ் கேக்கோட ரெசிபியை வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.